ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின விவரங்கள பார்க்கலாம். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் ஏப்ரல் மாசம் 8ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது, லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மே மாசம் 7ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் அ கரெக்ஷன் பண்றது. அதாவது அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறது க்ளோஸ் ஆயிடுச்சு. கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான டேட் சொல்லியிருக்காங்க. அதாவது 10/5/2024, 11/5/2024 சரிங்களா? 2 நாள் டைம் தராங்க. கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும்னா, அப்போ வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அ எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்போ நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டயர் 1, டயர் 2ன்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஜா வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். சரிங்களா? டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஜூன், ஜூலைல 2024 அதாவது இந்த வருஷம் 2024 ஜூன், ஜூலை சரிங்களா? அதில வந்து நடக்கும். அதாவது எக்ஸாக்ட் டேட் சொல்லல. ஜூன் இல்லன்னா ஜூலை மாசம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, பிறகு வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போதைக்கு டயர் 1 மட்டும் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஜூன், ஜூலை மாசத்துல வந்து இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வேற முக்கியமான விஷயம் பார்ப்போம். அதாவது என்ன போஸ்ட்டுக்கு வந்து அவங்க ரெக்வயர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோயர் டிவிஷன் கிளர்க்கு சரிங்களா? லோயர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி ஜூனியர் அசிஸ்டன்ட் சரிங்களா? அவங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா, 19,900லேருந்து 63,200 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் சரிங்களா? டிஇஓ அவங்களுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, 25,500லேருந்து 81,100 வரைக்கும், இல்லன்னா 29,200 92,300 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர். அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் கிரேட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மொத்தமா இப்போதைக்கு எத்தனை வேக்கன்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் வேக்கன்சி தான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 3,712 வேக்கன்சி வந்து இப்போதைக்கு டென்டேட்டிவா அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் தான். இது வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்றத அங்க தெளிவா சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் ரிசர்வேஷன் கேஸ்ட் வைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேக்கன்சில என்ன ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிசிக்கலி சேலஞ்சட் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனல் ரெக்யர்மென்ட் ஒரு போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரியான பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆவாங்கன்றத அங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி ஒர்க் பண்ணணும்? சிட்டிங், ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லியிருக்காங்க. இந்த மாரி ஒர்க்குக்கு எந்த மாரி வந்து டிசேபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத அங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எந்த மாரியான டிசேபிலிட்டி இருந்தா அப்ளிகேபிள் ஆகலாம் அப்படின்றத அங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கங்க. அதேபோல லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் அதே போல தான் சொல்லியிருக்காங்க. என்ன மாரி ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும்? எந்தெந்த கிரைட்டீரியால வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு டிசேபிலிட்டி இருக்கலாம் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த அப்ரிவியேஷன்ஸ் கரெக்ட்டா நோட் பண்ணிட்டு, செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கான அப்ரிவியேஷன்ஸ்லாம் அங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க ஷார்ட் ஃபார்ம் இருக்குல்ல, அதுக்கான அப்ரிவியேஷன்ஸ்லாம் இங்க குடுத்துருக்காங்க. பினா பிளைண்டு, எல்வினா லோ விஷனு, டினா டெஃப்ன்னு சொல்லிட்டு கிளியரா குடுத்துருக்காங்க. அதேமாரி அங்க வந்து என்ன ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும்? பிசிக்கல் ரெக்யர்மென்ட். எஸ்னா சிட்டிங்கு, எஸ்டினா ஸ்டாண்டிங்கு, டபிள்யூனா வாக்கிங்ன்னு சொல்லிட்டு அதையுமே தெளிவா சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நேஷனல் எலிஜிபிலிட்டி. எலிஜிபிலிட்டினா தெரியும். சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியன் சிட்டிசன் இருந்தாலே நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி தான். சரிங்களா? அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, வித் ஏஜ் ரிலாக்சேஷனோட சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனு ஓகேங்களா? அப்புறம் ஓபிசிக்கு 3 இயர்ஸு. அப்புறம் பிசிக்கலி சேலஞ்சர்ல எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதேபோல கேஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சொல்லியிருக்காங்க பாருங்க.
அதாவது 18 வயசுலேருந்து 27 வயசு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த 27 வயசு தான் என்னது அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்து மாறும் சரிங்களா. ஆனால் மினிமம் வந்து 18 வயசு இருந்தால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் வேற முக்கியமான விஷயம்னு பார்க்க போனோம்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதில் வந்து 3 கேட்டகரி போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இல்லை அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் ஏ கிரேடு ஏ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 12th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் ஸ்ட்ரீமு வித் மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா. சயின்ஸு ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதாவது 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், சயின்ஸ் ப்ளஸ் மேத்ஸ் குரூப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் பொசஸ்டு 12th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. இதுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும், இந்த குரூப்னு கிடையாது. இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான் சயின்ஸ் ப்ளஸ் மேத்ஸ் அந்த குரூப் படிச்சிருக்கணும் சரிங்களா. ஆனால் லோயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் பாஸ் பண்ணி தான் போதும். காமனாகவே இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு எலிஜிபிள் தான் சரிங்களா. ஆனால் இதில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மட்டும் சயின்ஸ் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா. அந்த கிளர்க்கு லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டிஇஓ கிரேடு ஏ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றது அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் சரிங்களா. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நம்ம எப்பயும் போல் பண்ணுவோம் இல்லையா, ssc.government.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்தராக வந்து நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணணும். டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி தான். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்தந்த ஜாபுக்கு நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுவோம் இல்லையா, அதே போல் தான் இதுக்கும் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் அப்ளை பண்ணும்போது இதுக்கான சைஸு, அதாவது ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு, அதுக்கான சைஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது அங்கே சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அங்கே பாருங்கள் 100 ரூபீஸ் சரிங்களா. ஜென்ரலாக வந்து இதுக்கு வந்து 100 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி சரிங்களா, எஸ்சி எஸ்டி அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இவங்கள தவிர்த்து மற்றவங்களுக்கு வந்து 100 ரூபா, அதாவது உமன்ஸ் சரிங்களா, உமன் கேண்டிடேட்டு, எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸுக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் சரிங்களா. அதே போல் ஆன்லைன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8/5/2024 சரிங்களா, மே மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிவிடுங்க சரி ஓகேங்களா. அப்புறம் கரெக்ஷன் பற்றி நம்ம சொல்லியாச்சு. கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கான விண்டோ வந்து மே மாதம் 10ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 11ஆம் தேதி 2 நாள் வந்து டைம் தராங்க. அப்போ வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம்னு பார்க்க போனோம்னா எக்ஸாம் சென்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போது இது வந்து ரீஜியன் வைஸ் சென்ட்ரல் ரீஜியன், ஈஸ்டர்ன் ரீஜியன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து எந்த ரீஜியனில் இருக்குதுன்னு பாருங்கள், சவுதர்ன் ரீஜன் சரிங்களா. நமக்கு இந்த ரீஜன் சவுதர்ன் ரீஜனில் தமிழ்நாடு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியும் எடுத்துக்கோங்க, புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர் சரிங்களா. இத்தனை லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு வந்து எது வந்து நியர்பையாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸாம் சென்டர்ஸ் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், அதாவது 3 லொக்கேஷன்ஸை தேர்ந்தெடுத்துக்கலாம், ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ப்ரியாரிட்டி ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எது வேணும், அப்போ செகண்டாக எது வேணும், தேர்டாக எது வேணும்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்குங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்,
நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது 2 ஸ்டேஜா வந்து நடத்துறாங்க. டயர் 1, டயர் 2ன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு டயர் 1 சிபிடி டெஸ்ட்ல, அதாவது சிபிடில ஃபர்ஸ்ட்டு பாஸ் பண்றவங்க, அதில ஷார்ட் லிஸ்ட் பண்றவங்க செகண்ட் டயர் 2க்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. சரிங்களா? ஒரு 2 கட்டமா நடத்துறாங்க. ஓகேங்களா? இதையும் செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு டயர் 1ல பாஸ் பண்ணா தான் நீங்க டயர் 2க்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ 2 கட்டமா நடக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. டயர் 1 எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 பார்ட் சொல்லியிருக்காங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. அதாவது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக் நாலேட்ஜ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ஜெனரல் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ல இந்த டயர் 1 வந்து இருக்கும். அதே போல ஒரு டாபிக்குமே 25 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, 50 மார்க் சொல்லியிருக்காங்க ஒரு டாபிக்லயுமே. ஓகேங்களா? அப்போ டைம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 60 நிமிஷம். சரிங்களா? 60 நிமிஷம். அது பிசிக்கலி சேலஞ்சர் பர்சனா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தராங்க. ஓகேங்களா? அதுதாங்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 60 நிமிஷம், 1 ஹவரு. பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 80 நிமிஷம், 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தராங்க. சரிங்களா? இதுதான் வந்து டயர் 1க்கான டீட்டெயில்ஸு. ஓகேங்களா? அப்புறம் டயர் 2க்கான டாபிக்கு, அப்புறம் அதில் ஒரு டாபிக் எவ்வளோ மார்க்குன்றது தான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 1, செக்ஷன் 2ன்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 1லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்றது சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு இத்தனை விதமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3 கேட்டகரியாக சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 1, செக்ஷன் 2ன்னு சொல்லிட்டு டயர் 2ல நடக்கும். அதாவது டயர் 1ல பாஸ் பண்ணீங்கன்னா, டயர் 2 எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? அதில் செக்ஷன் 1, செக்ஷன் 2ன்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். கொஷின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிபிடி எக்ஸாமுக்கு ஒரு நெகட்டிவ் ஆன்சருக்கு, அதாவது ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ½ மார்க், 0.5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க்கில் ரெடியூஸ் பண்ணுவாங்க. 0.5. ஓகேங்களா? ½ மார்க். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அப்புறம் வேறு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த எக்ஸாம் பேட்டர்னோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சிலபஸ் கவர் ஆகுது, போஸ்டிங் வைஸ். சரிங்களா? லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு எப்படி இருக்கும், அப்புறம் டிஇஓ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையுமே செக் பண்ணிக்கோங்க. டாபிக் வைஸ் வந்து சிலபஸ் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரஃப் ஷீட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்க்குறப்போ அங்கே பாருங்கள், டாக்குமெண்ட்டு. அதாவது எக்ஸாம் போகிறப்போ இதில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் நம்ம எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டுன்னு சொல்லிட்டு இது ஒரு டாக்குமெண்ட் இருந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? அப்புறம் இந்த டயர் 1லேயும் பாஸ் பண்ணிட்டீங்க, டயர் 2லேயும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது முடிஞ்சதான் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜாப் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் பற்றி சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். டயர் 1 அதே போல் செக்ஷன் 1, செக்ஷன் 2, டயர் 2க்கும். அதாவது ஜென்ரல் கேட்டகரி 30%, ஓபிசி எக்கனாமிக் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 25%, ஆல் அதர் கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%. சரிங்களா? இது வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 20% எடுத்தாலே எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் குவாலிஃபை ஆவாங்க. ஓபிசி எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா 25%, ஜென்ரல் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 30%. சரிங்களா? இதுதான் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2 பேஸ் பண்ணி வந்து கட் ஆஃப் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் இருக்கான்னு பார்ப்போம். மால் பார்ட்டிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அது ஜென்ரலாக சொல்கிற விஷயம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த
சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் குடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் சேலஞ்சர் பெர்சன்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து எக்கனாமிக் பர்சன்ஸ் அவங்கலாம் எக்ஸ் சர்வீஸ் மேனு இந்த போல சர்டிஃபிகேட் ஃபார்மேட் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் பாட்டம்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் குடுத்துருக்காங்க. வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட்டோட இருக்கு. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், அப்புறம் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட்டோட குடுத்துருக்காங்க. அதையுமே க்ளீனா பார்த்து செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஒரு ரஃப் ஷீட் ஒண்ணு எடுத்துக்கங்க. ரஃப் ஷீட் எடுத்துட்டு கரெக்ட்டா நோட் பண்ணிக்கங்க. என்னென்ன வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் எல்லாத்தையும் எல்லாமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் ரஃப் ஷீட்ல ரஃப்பா நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? எப்பவுமே எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனாலும் ஒரு ரஃப் ஷீட் எடுத்துக்கங்க. ரஃப் ஷீட்ல ரஃப்பா வந்து டேட்டாலாம் நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தேங்க் யூ.